சூர்யா நடிப்புல விஸ்வநாதன் சன்ஸ் இந்த படம் வந்து ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆயிருச்சு. இந்த படத்துல மமிதா பைஜூஸ், ராதிகா இன்னும் பல நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தை வந்து வெங்கி அட்லுங்கிற ஒரு இயக்குனர் இயக்கிருக்காப்ல. இந்த விஸ்வநாதன் சன்ஸோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து சூர்யா வந்து ஒரு கன் ஷூட்டர். அவருக்கு வந்து 40 வயசு ஆயிடுச்சு. ஆனா வந்து அவர் கல்யாணம் பண்ணிக்காம இருக்காங்க. அவங்க அம்மா கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்றாங்க. அப்ப வந்து மமிதா பைஜூஸ் வந்து சூர்யா வீட்டுக்கு வராங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்துச்சு, மமிதா பைஜூஸ் எதுக்கு அவங்க வீட்டுக்கு வந்தாங்க, அவர் கல்யாணம் பண்ணாரா இல்லையாங்கிறத அந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படம் ஓப்பனா சொல்லணுமா வந்து ஒரு நல்ல ஃபீல் குட் திரைப்படம்னு சொல்லலாம். ஒரு மாஸ் ஹீரோ சூர்யா மாதிரி ஒரு மாஸ் ஹீரோ வந்து இந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் படத்துல நடிச்சதுன்னு ஒரு நல்ல படமாவே வந்திருக்குது. மமிதா பைஜூஸுக்கு ராதிகாவுக்கும் இருக்கிற சீன் வந்து அல்டிமேட்டா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் படம் வந்து இந்த படம் வந்து சுத்தமா லாக் அடிக்கல. செகண்ட் ஹாஃப் வந்து இன்டர்வல் முடிஞ்சு பார்த்தா வந்து அங்கங்க லாக் அடிக்குது, அங்கங்க வந்து படத்தோட ஃபீல் குட் மூமெண்ட் வருது. கிளைமாக்ஸ் நல்லபடியாவே முடிச்சிருக்காங்க. அந்த படத்துக்கு வந்து 5க்கு 3.75 ரேட்டிங்ஸ் கொடுக்கலாம் டெஃபினட்டா. விஜய் நடிப்புல வந்து ஜனநாயகம் இந்த படத்தை வந்து ஹச் வினோத் இயக்கியிருந்தாப்ல. இந்த படம் வந்து ஜூலை மாசம் திரையரங்கில் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஒரு வாரம் வந்து இந்த படத்தோட கலெக்ஷன் நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் வீக்ல வந்து நல்லாவே டிராப் ஆரம்பிச்சிச்சு ஜனநாயகம் படத்தோட. இந்த படத்தை முதல்ல வந்து டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து அமேசான் பிரைம் வீடியோ தான் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அமேசான் பிரைம் வீடியோ வந்து டிராப் பண்ணிட்டாங்க படம் சம் இஷ்யூனால. அதுக்கப்புறம் ரூமரா வந்து G5 வாங்கிட்டாங்க. சேட்டலைட் வந்து ஜி தமிழ் இருக்கனால அதே டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து G5 வாங்கிட்டாங்கன்ட்டு ஒரு ரூமர் போயிட்டு இருந்துச்சு. இது வரைக்கும் அதான் போயிட்டு இருக்கு. இன்னும் அபிஷியலா வந்து படக்குழு அனௌன்ஸ்மெண்டே பண்ணல டிஜிட்டல் ரைட்ஸ் யார் வாங்கியிருக்காங்கன்ட்டு. ஆனா G5ல தான் வந்து ரிலீஸ் ஆகும்ட்டு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி G5 அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்கன்னா வந்து ஆகஸ்ட் 21 ரிலீஸ் ஆகும். ராஜ்கமல் பிலிம்ஸ் வந்து இப்ப 2 படத்தை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னு சிவகார்த்திகேயன் நடிப்புல செய்யும், அந்த படத்தை வந்து சிவகுமார் முருகேசன் இயக்கிட்டு இருக்காப்ல. ரெண்டாவது படம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல வந்து தர்மன், இந்த படத்தை வந்து அஸ்வத் மாரிமுத்து இயக்கிட்டு இருக்காப்ல. ரீசெண்டா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வந்து இந்த 2 படத்தோட செகண்ட் ஷெட்யூல் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அபிஷியலா ஒரு ப்ரோமோ மூலமா ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. இப்போ வந்து இந்த படத்தோட இண்டிபெண்டன்ஸ் டேவோட ஒரு லுக்க வந்து அர்ஜுன் தாஸ், அதித்தி சங்கர் நடிப்புல வந்து ஒன்ஸ் மோர் இந்த படத்தை வந்து ஆகஸ்ட் 28 வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த படத்தோட பதில் சொல் வீடியோ சாங் வந்து இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு.